இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக அதையும் பண்ணேன். தூங்கி எழுந்திரிச்சது லேட்டு. சோறு வடித்து வச்சிட்டேன். தக்காளி வதக்கிறதுக்கு கருவாடு பொரிக்கலான்னு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த கருவாடு வந்து அந்த பக்கம் வந்து கடல் பக்கம் சுண்ணாம்பு வாழைன்னு சொல்லுவாங்களா, அது வந்து எங்கள் ஊரில் உப்பு கருவாடு. அதுதான் நாங்கள் வாங்கி பொரிப்போம். அந்த கருவாடெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு தக்காளி வதக்கிடலாம். கோல்டு வின்னர் எண்ணெயே ஊற்றிருக்கேன். நம்ம வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்துறதில்ல. சிக்கன் பொரிக்க, மீன் பொரிக்க இதுக்கெல்லாம் பாம் ஆயில், குழம்பு இது தாளிக்கிறதுக்கு கோல்டு வின்னர் இது மட்டும்தான். தலைக்கு தேய்க்க தேங்காய் எண்ணெய். வேறு எந்த எண்ணெயும் வாங்குறதில்லங்கிறத காட்டிலும் வாங்க இயலவில்லை. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினது போதும். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். உப்பு அவ்வளவுதே, இதுக்கான வேலை. பொருளும் அவ்வளவுதே. அடுப்பை நல்லாவே கூட்டி வச்சுட்டு நம்ம இப்போ அதை நல்லா வதக்கிடணும். இந்த பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கருவாடை வந்து இன்னொரு அடுப்பில் பொரிச்சுக்கலாம். கருவாடு பொரிக்கிறேன்னு இல்லை, வறுக்கப்படும். பேசும்போது கொஞ்சம் உளறல் வரும். அது வந்து அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறேன்னா, அது வந்து எனக்கு பிறவி அப்படிதே கொஞ்சம் உளறி பேசுவேன். அதனால் ஒன்றும் அதை சரி பண்ண முடியாது. இப்போ வந்து கருவாடை போட்டுக்கலாம். அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். கறி போயிடும். ஏன்னா இதில் சதை இல்லை சாப்பிடல. அதனால் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். 5 கருவாடுதே நான் எடுத்துருக்கேன். 5 போட்டு இன்னொரு பக்கம் பரட்டி. இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும், இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். புது கருவாடு போல் அதனால் உழையுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெயிலே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பெல்லாம் போட தேவையில்லை. அந்த கருவாட்டில் இருக்க உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். இன்னும் வெங்காயம் வேணாலும் போட்டிருக்கலாம். எனக்கு வந்து உரிக்க டைம் இல்லாதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். எவ்வளோ வெங்காயம் போட்டாலுமே நல்ல ருசியாக இருக்கும். நாங்கள் வந்து பழைய சோறுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டும் சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி வச்சுருக்க எல்லா ஐட்டமே பழைய சோறுக்கு தேவையானது. தக்காளி வதக்கி சாப்பிட்டாலும் பழைய சோறுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து சுடுசோறுக்கு தக்காளி வதக்கிட்டு பக்கம் தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தோலே தெரியாத அளவுக்கு வதக்கணும். அப்போதே நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்காது. நல்லா அந்த மாதிரி குத்தி விட்டால் தோலெல்லாம் நசுங்கி வெந்திருக்கும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்கினாலும் கசப்பு தட்டும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல கருவாடு, அதையும் அதிலே போட்டுறோம். போட்டு நல்லா பிரட்டி விட்டுடலாம். அப்போ அந்த உரப்பு எல்லாம் கருவாட்டிலையும் படும். எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது இந்த கருவாட்டுக்கான வேலை முடிஞ்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து தக்காளியுமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், தோல் தனியாக சதை தனியாக வந்து நல்லா மடங்கி வதங்கிடுச்சு. இப்போ இதையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த கருவாடு இந்த வெங்காயத்தெலாம் தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதில் அந்த எண்ணெயில் சோத்தை போட்டு பிரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும். பார்த்துக்க ருசியாக. அதை சாப்பிட்றப்புள்ள வந்து வெளியில் போனதுனால இப்போ வந்து நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். நான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு வந்து வேலை இருக்குது. அதனால் இதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்ட்டு அப்படியே